இந்த வசனங்களை பார்க்கும்போது ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், அப்போ ஒருவேளை ஒரு கிறிஸ்தவன் தரித்திரனாய்த்தான் இருக்க வேண்டுமா? அப்படிலாம் இல்லை. பைபிள்ல ஆபிரகாமை பார்க்கிறோம், பெரிய வசதியான ஒரு நபர். யோபுவை பார்க்கிறோம், ரொம்ப ஒரு வசதியான ஒரு நபர் தான். அது பாவம் அல்ல. அவங்க அந்த பணத்தை எப்படி பார்த்தாங்க? யோபு பெரிய ஒரு கையில சொத்து பணங்கள் நிறைய வைத்திருந்த ஒரு மனிதர். அவர் எப்படி அதை வைத்திருந்தார், அதை எப்படி பார்த்தார்னு சொல்லி யோபு 31வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கிட்ட பணம் இருந்தது, ஆனால் அதன் மேல் அவர் நம்பிக்கையை வைக்கவில்லை. அவர் பாதுகாப்பா இருந்தார், பணம் அவரை பாதிக்கவில்லை. இதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வசனம் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா? போதும் என்கிற மனப்பான்மையோடு இருப்போம். நம்மகிட்ட இருக்கிறது போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு விடுதலை. யாரு கூட போட்டி போட வேண்டியதில்லை. அவங்க அவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்க, நம்ம கட்டணுமா? போட்டியே இங்க கிடையாது. நமக்கு என்ன தேவையோ தேவனிடத்துல கேட்க வேண்டியதுதான். எதை வேண்டுமானாலும் அவர் தருவார்.